உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுகிற தேவன். வழக்காடுதல் என்று சொல்வது நம்மிடத்திலே ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் வழக்காடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வழக்காடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய முன்பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்வது, என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே நம்முடையவர்கள் சிறையாக்கப்பட்டு கொண்டிருப்பார்களானால் அந்த சிறையாக்கப்பட்ட பிள்ளைகளை, நம்முடையவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி கொள்ளையாடப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவன். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, அவர்கள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே சொல்ல, நான் உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அப்படி என்னால் நம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளை அபகரிக்கும்படியாக செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாக, அப்படி விரோதமாக செயல்பட்ட வல்லமைகளோடு கூட கர்த்தரை வழக்காடுகிற தேவனாய் எழுந்தருளி நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை நாளிலும் பிள்ளைகளை குறித்து இருக்கக்கூடிய கவலைகள், இன்றைக்கு நேருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து அதிக கவலைப்படுகிறதை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக வெளிப்பட்டு அவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மோடு கூட வழக்காடின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விரோதமாக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். வழக்காடுதல் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுகிற தேவன். அப்படியானால் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்காக வழக்காடி நம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறவர், ரட்சித்துக் கொள்ளுகிறவர், பாதுகாக்கிறவர் என்று அர்த்தமாகிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார்.